கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரபிக்கள், அதாவது யூத மத போதகர்கள், வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர், அடுத்தது யூத மார்க்கத்திலேயே ரொம்ப வைராக்கியமாக இருந்து மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தன் சொந்த குடும்பத்திலும் தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இப்படி புறஜாதி மக்கள் என்று பல பேருக்கு எதிராக தான் இருப்பதை போல அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அவங்களெல்லாம் எதிராக இவர் இருக்கிறார்ன்ற மாதிரி. அப்போ அவர்களெல்லாம் அவர் மன்னித்து தான் தன் ஊழிய பாதையில் கடந்து போகிறார். ஒரு கட்டத்தில் பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். 18ஆம் அதிகாரம் மத்தேயு 21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அந்த காலங்களில் யூத மதத்தில் இருக்கிற மதவாதிகள் மற்றும் ரபிக்கள் ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களா சொல்லியிருந்தாங்களாம். என்னென்னா 3 முறை மன்னிக்க வேண்டும், அதுக்கு மேலே தண்டனை தான் அப்படின்ற மாதிரி. நம்ம கூட பொதுவாக பேசும்போது, அவள் தான் உனக்கு தான் கடைசி, இப்போ தான் நான் மன்னிப்பேன், இதோடு இது வரைக்கும் 2 முறை மன்னிச்சிட்டேன், இது 3ஆவது முறை லாஸ்ட்டு, இதுக்கப்புறமா உனக்கு தண்டனை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரவர்கள் நாங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா, அவங்க மேலே எந்த அளவுக்கு நம்ம அன்பாக இருக்கிறோமோ அதுக்கேற்றா போல் அந்த மன்னிப்போட அளவு அல்லது அதோட எண்ணிக்கையை நாம் வச்சுக்குவோம். 10 முறை மன்னிப்பேன், 1 முறை தான் உன்னை மன்னிப்பேன், 3ஆவது முறை அவ்வளோதான், இப்படியெல்லாம் கூட நாம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறது உண்டு. இப்போ பேதுரு என்ன நினச்சார்னா, அந்த 3ன்ற அந்த காலத்து அளவை விட கொஞ்சம் அதிகமாக 7 தரம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். 7 என்பது ஒரு முழுமையை குறிக்கும். ஆனால் நடைமுறையில் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக கேட்டதாக ரொம்ப பெருமையாக கூட இருந்திருக்கும் அவருக்கு. ஏன்னா அவர் அப்படி தானே கேட்பார் எப்போவுமே கேள்வியெல்லாம். இப்போ ஆண்டவர் வந்து, ஓ நீ 3 முறையை விட நீ 7 முறைன்னு கேட்குறியாப்பா, ஓகே பரவாயில்ல, நல்லது தான், அந்த அளவுக்கு நீ மன்னிக்கலாம், அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலான்னு எதிர்பார்த்துருக்கலாம். ஆண்டவர் எதிர்பாராத ஆச்சரியமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பதிலை சொல்லிட்டார். 70 முறை அப்படின்னு சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த கணக்கு போட்டு பெருக்கல் போட்டுலாம் பார்க்காதீங்க. மன்னிப்பதற்கு முடிவு கிடையாது. endlessly you have to forgive one another. ஒருவரை ஒருவர் எண்ணிக்கைகளுக்கு அடங்காமல், நிபந்தனைகள் இல்லாமல் மன்னிக்கணும், அன்பு கூர்ந்து மன்னிக்கணுன்றது தான். ஏன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்திலிருந்து எத்தனை முறை, 100கள் 1000கள் என்று சொல்லி தேவன் நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? அவருடைய மன்னிப்புக்கு முடிவே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுவார், உம்முடைய மீட்பு அளவில்லாதது, உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு அப்படின்பார். endlessly God is forgiving you and me. அப்போ நாம் கணக்கு பார்த்து இந்த மன்னிக்கிற ஒரு வேலையை பண்ணலாமான்னா கூடாது. அப்படின்றதுக்கு தான் 70 முறை என்று சொன்னார். ஒரு உதாரணம் வேறு இப்போ சொல்ல போகிறார், படிக்கலாம். 23. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ஒரு கம்பெனியில் முதலாளி அப்படின்னு சொல்லவே இல்லை. எப்படி தொடங்குறாரு? பரலோக ராஜ்யத்தில் அப்படின்னு தொடங்குறார். அப்படியானால் இது உலகத்தில் இருக்கிற விஷயம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கும் விஷயம். எல்லா ஊழியர்கள்லாம் கூப்பிட்டு கணக்கு பார்த்து கடன் இருந்தாக்கா அவங்க அதை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக, கடனை வசூலிப்பதற்காக எல்லாரையும் வரவழைக்கிறாராம். அப்போ ஒரு ஆள் வந்திருக்கான், 10,000 talents. இந்த 10,000 தாலந்துகள் அப்படின்றது என்னன்னு சொன்னால், ஒரு தாலந்து என்பது 6,000 தினாரிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தாலந்து என்பது 6,000 தினாரிகள். அன்னைக்கு இருந்த பைசா. ஒரு தினாரி அப்படின்றது ஒருத்தரோட ஒரு நாள் கூலி. ஒரு அடிப்படையான ஒரு கூலினா அந்த ஒரு தினாரி அப்படின்றது.
அப்படியானால் 10,000 ரூபாயை தாளந்த இவர் கடன் கொடுத்து தீர்க்கணும் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது இவர் இந்த ஒரு நாள் கூலி கணக்குக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் இவர் வேலை செய்யணும் தெரியுங்களா? இந்த கணக்கு கண்டிப்பாக நமக்கு அவசியம்தான். 6 கோடி நாட்கள், சுமார் 60 லட்சம் நாட்கள் இவர் வேலை செய்து அந்த கூலியை கடனாக தீர்க்கணும். ஒரு மனுஷன் சராசரியாக 70-80 வருஷம் வாழறதா இருந்தால் 28,000 நாட்கள் மட்டும்தான் அவன் வாழறானே. அவனும் இவன் வேலை செய்ய தொடங்கின ஒரு பருவம்னு சொன்னால் ஒரு 15 வயசுக்கு மேலே என்ன கூட வச்சுக்குவோமே, எவ்வளோ வருஷம் வேலை செய்ய முடியும்? அப்படியானால் இவன் எத்தனை நாட்கள் உழைத்து இவன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பல தலைமுறைகள் உழைத்து தான் இந்த கடனை தீர்க்கணும். இவ்வளோ பெரிய ஒரு கடன். இப்போ ராஜா அவனை பிடிச்சிடுறார். ஆஹா, என்னப்பா இது, இவ்வளோ பெரிய கடனாக இருக்கே, நீ கொடுத்து தீர்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறார். 25 கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். என்னன்னா, இவனால் உழைச்சி கடனை தீர்க்க முடியாது. பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாத்தையும், அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று கடனை நீ தீர்க்கணும். மொத்தமாக அவன் பூஜ்ஜியமாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதியற்றவனாக அவன் மாற வேண்டும். அப்போ தான் இந்த கடனை எனக்கு முழுசாக தீர்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு எண்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். இதுக்கு மேலே அவனுக்கு வாழ்க்கைன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு விற்று கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவனோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 26 அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இவ்வளோ பெரிய கடனை இவன் எப்படி கொடுத்து தீர்க்க போகிறான்? ஒரு பக்கம் பெண்ஜாதி பிள்ளைங்களை எல்லாவற்றையும் விற்று கொடு அப்படின்ற ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் அவனுக்கு முன்னால் இருந்தது. அதை தாண்டி அவன் விழுந்து புரண்டு, என் மீது மனமிறங்கும், நான் கொடுத்து தீர்க்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவன் கேட்கல. என் மீது மனமிறங்கும், நான் எப்படியாவது கொடுத்து தீர்த்து விடுகிறேன் அப்படின்னா மனசுக்குள்ள ராஜா சிரிச்சிருக்கணும். டே, உன்னால் கொடுக்கவே முடியாது, நீ 60 லட்சம் நாட்கள் உன்னுடைய கூலியை கொடுக்க வேண்டியிருக்குமே, 6 கோடி நாட்கள் உழைத்து தானே இதை கொடுக்க வேண்டியிருக்கும், நான் தான் மொத்தமாக நீ வித்துரு, உன்னையே மொத்தமாக வித்துரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறேன். ராஜா நினச்சிருப்பார். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அவர் மனதிறங்கி இவனால் எக்ஸ்ட்ரீமாக இவனுடைய கடன் இருக்கிறது, இவன் மொத்தமாக இல்லாமல் போகணுன்ற ஒரு கட்டம் தான் இவனோடது. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் மட்டும்தான். அதுக்கப்புறமா ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா? இந்த பூமியில் மரணம் மட்டும்தான் இல்லை. அப்படி இருந்த ஒரு மனிதராகிய நம்மை தேவன் மன்னிக்கிறார்ன்றது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு கடனை இவர் மன்னித்தார் பார்த்தீங்களா ராஜா, அந்த மாதிரி இருக்கிறது. இவனுக்கு வேறு வழியே கிடையாது. நான் கொடுத்து தீர்த்துடுறேன்னு சொன்னால் இவனால் தீர்க்க முடியாதுன்னு நமக்கே தெரியுதே, அவனுக்கும் தெரியுமே, ராஜாவுக்கும் தெரியுமே. அப்போது ஒரே ஒரு விடுதலை என்று சொன்னால் அந்த ராஜா இவனை மன்னிப்பது மட்டும்தான் விடுதலை. இந்த மன்னிப்பை கொடுத்துட்டார். இவ்வளவு பெரிய கடன், கற்பனை கடங்காத அளவுக்கு கடன், தீர்க்கவே முடியாத கடன், இவன் தன்னை விற்றாலும் கூட, தன் மனைவி பிள்ளைகளை விற்றாலும் கூட தீர்க்கவே முடியாத கடன் மன்னிக்கப்பட்டு விட்டது. இதை எப்படி மன்னிச்சிருப்பாரு? தேவன் நம்மளை எப்படி மன்னிக்கிறாரு? ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 2:4-5 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த வசனங்களில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானது. எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதை நம்ம கவனிக்கணும். என்னன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக, God is rich in mercy. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். என் கடனை மன்னிக்கணும், என் பாவ கடனை அவர் மன்னிக்கணும். அப்போ அவரிடத்தில் இரக்கம் இருக்கிறது, மிகப்பெரிய இரக்கம் இருக்கிறது. அடுத்தது, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதிக அன்பு தேவைப்படுகிறது என்னை மன்னிப்பதற்கு, அதிக அன்பு. அந்த ராஜா மொத்தமா உன்னுடைய சந்ததியவே வித்துரு அப்படின்னு சொன்ன இடத்துல முழுவதுமாக மன்னிக்க வேண்டுமானால் இந்த அளவுக்கு இருந்திருக்கணும். நம்மை மன்னிப்பதற்காக இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன் தமது மிகுந்த அன்பினாலே
சரி, யாரை மன்னித்தார்? என்ன கண்டிஷனில் நம்ம இருந்தோமா? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை. இப்போ இன்னொரு வார்த்தை வருகிறது, இரக்கம் பார்த்தோமா, அன்பு பார்த்தோமா, மூணாவது இன்னொரு முக்கியமான வார்த்தை, இந்த இரக்கமும் அன்பும் கலந்த ஒன்று இருக்கிறதா இருந்தால் அது என்னவா இருக்கும் தெரியுங்களா? கிருபை. இரக்கமும் அன்பும் கலந்த ஒன்றுக்கு பேர் என்னென்னா கிருபை. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அந்த மன்னிக்கப்பட்ட வேலைக்காரன், இங்கே பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பெரிய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஒரு சங்கடம் வருது, நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இந்த ஸ்டோரி இதோடு நிற்கலை, அவன் ஹாப்பியாக போயிட்டான் அப்படின்னு மட்டும் நிற்கலை. அடுத்தது ஒரு கட்டம் வருகிறது, ஒரு காட்சி வருகிறது. பாருங்கள் 28 மத்தேயு 18. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவர்களாகிய தன் உடன்வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இந்த இடத்துல 100 வெள்ளிப்பணம், இங்கே தான் தினாரி. 100னா 100 நாள் இவர் வேலை செய்யணும், ஒரு 3 மாதத்துக்கு மேலே வேலை செய்யணும். வேலை செஞ்சார்னா அந்த ஒரு நாள் கூலி என்ன பண்ணிடலாம், கொடுத்து தீர்த்தரலாம். இது கொடுத்து தீர்க்கக்கூடிய ஒரு சாதாரண கடன் தான். அன்னைக்கு ஒரு வேளை அவர் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம், அதனால தான் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கிறார். ஆனால் நம்ம அந்த 10,000 தாலந்து, அதில் 60 லட்சம் தினாரிகள். அப்போ என்ன ஆச்சு? 100 மட்டும்தான், 100 தான். அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்? சந்தோஷமாக வருகிறான், விடுதலை பெற்றவனாக வருகிறான். இந்த நன்றிக்கே இவன் வாழ்நாள் முழுசும் தன்னிடத்தில் கடன்பட்ட யாராக இருந்தாலும் மன்னிக்கணும், இதுக்கப்புறமா கடன் கொடுக்கலனாலும் மன்னிக்கணும், அந்த அளவுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆளிவன். இவன் என்ன பண்ணியிருக்கான்? மிக கொடூரமாக அந்த 100 தினாரி கொடுக்க வேண்டிய, வெள்ளிப்பணம் கொடுக்க வேண்டிய அவனை கழுத்தை நெரித்து கடனை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சண்டை போட்டுன்னு இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய உடன்வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அதே டயலாக் பார்த்தீங்களா? என்னிடத்தில் பொறுமையாயிரும், இவன் கேட்டான் பார்த்தீங்களா? நான் கொடுத்து தீர்க்கிறேன் இவன் சொன்னான் இல்லையா? அதே தான் அவனும் சொல்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இவர் அளவுக்கு இருக்கிற அதிகாரத்தில் இவர் போய் ஜெயிலில் போட்டார் இவரை. இப்போ இதை பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்து இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு புரியுது, இவ்வளோ பெரிய கடன் மன்னிக்கப்பட்ட இவன் தன் தோழனுடைய இந்த சிறிய அற்பமான கடனை மன்னிக்காமல் இருக்கிறானே, இவன் என்ன இவ்வளோ மோசமானவனாக இருக்கிறானே. தகவல் அங்கே ராஜாவுக்கு போய் சேர்ந்தது. நடந்ததை அவனுடைய உடன்வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு அவனிடத்தில் நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். மிகுந்த துக்கப்பட்டாங்களாம். பாருங்களேன், ஒரு அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப துக்கம் வந்திருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம், தேவனால் பெரிய அளவுக்கு மன்னிக்கப்பட்ட நாம், சக மனுஷரை மன்னிக்காமல் இருப்போமானால் தேவன் துக்கப்படுவார், தேவனுடைய குமாரன் துக்கப்படுவார், தேவ தூதர்கள் துக்கப்படுவார்கள். ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டப்ப சந்தோஷப்பட்டாங்களே தேவ தூதர்கள். இப்போ நாம் ஒருவரை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது, என்ன இவ்வளோ பெரிய கடனை ஆண்டவரின் இரத்தத்தாலே கழுவி அவர் மன்னித்திருக்க, இவன் மிக சாதாரணமான ஒரு குற்றத்தை, பாவத்தை சக மனுஷனுக்கு, தன் உறவுக்கு மன்னிக்காமல் இருக்கிறானே பார்ப்பாங்கல்ல. நம்ம கூட சில நேரங்களில் மனுஷரை பார்க்குறோம், என்னப்பா நீ எவ்வளோ பெரிய மன்னிப்பெல்லாம் பெற்றிருக்கிற, உன்னை கடவுள் எத்தனை பேர் மூலமாக மன்னிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, நீ உன் சொந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி நீ மன்னிக்க மாட்டேன்றியே, இது நியாயமா உனக்கு? கேட்பாங்க, துக்கப்படுவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த மனுஷனை பார்த்தாலே வேதனையாக இருக்கும். இவன் மன்னிக்காமல் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? பெரிய அளவுக்கு தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் கிருபையாக மன்னிக்கப்பட்ட நாம், நம் சக மனுஷருடைய நமக்கு விரோதமாக அவர்கள் செய்யும் குற்றங்களை மன்னிக்காமல் இருக்கிறோமா? அந்த மன்னிப்பு என்ன தெரியுங்களா? டு லிபரேட், டு ரிலீஸ் டோட்டலி, முற்றிலும் அவர்களை விடுதலையாக்கி விடுவது. உன் கடனை மன்னித்து விடுகிறேன், இனி அதை கொடுத்து தீர்க்கவே வேண்டாம், நீ விடுதலையாக போ அப்படின்னு மன்னிக்கப்பட்டதை போல தான் இந்த மன்னிப்பு இருக்கணும். 1 கொரிந்தியர் 13:5 பார்க்குறோம், இந்த அன்பு என்பது கணக்கு பார்க்காதான், தீமையை கணக்கு பார்த்து அக்கௌண்ட் வைக்காதான். நான் ஒருவேளை ஒருவரோட தீமையை 20 வருஷமாக எனக்கு ஞாபகம் வச்சுருக்கிறேன், 10 வருஷமாக நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன், அவனுடைய குற்றத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் சாவுக்கு நான் போகவே மாட்டேன், அவன் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன். இது கிறிஸ்தவனாக ஒருவன் இருந்து சொல்வானானால் அவன் வாழவே தகுதியில்லாத ஒரு ஆளாக மாறிடுவான்.
இப்போ நிலைமை அப்படி தான் ஆக போகுது பாருங்களேன். 32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாங்கான ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன்வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். ஃப்ரீயாவது இருந்திருப்பான் இல்லை? போப்பா போ 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 நீ கொடு, நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு, இல்லை நீ குடும்பத்தை மொத்தமாக விற்றுரு, அவங்க எல்லாம் எனக்கு அடிமையாகட்டும், ஒரு 10 தலைமுறை எனக்கு அடிமையாக இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் கூட அவன் கொஞ்சம் வாழ்ந்தாவது இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணலை தெரியுங்களா? தேவனுடைய இரக்கத்தை பெற்றவன் இவன் இரக்கமாக இல்லை. அதனால் அந்த இரக்கத்தை பற்றி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் அதை வச்சு ஒரு வசனம் ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். என்ன தெரியுங்களா? யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நாம் இரக்கம் பெற்றோம், தேவனுடைய இரக்கம் பெற்று மன்னிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் நம்மோடு கூட வாழும் உறவுகளுக்கு நடுவில், சமுதாயத்துக்குள்ளே மனிதருக்கு நடுவில் அந்த இரக்கத்தை கொடுக்காமல் இருப்போமானால் தேவன் நம்மை மார்க் பண்ணுவார், நம்மளை அவர் குறித்து கொள்வார். நியாய தீர்ப்பில் போய் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ இரக்கமில்லாத தீர்ப்பு கிடைக்குமாம். இந்த வேலைக்காரனுக்கு முதல்ல பெரிய இரக்கமான தீர்ப்பு கிடைச்சது, மொத்த விடுதலை, போப்பா அப்படின்ட்டார். ஆனால் இவன் ரொம்ப கொடூரமாக இவன் இறங்காமல் இருந்தான் பார்த்தீங்களா, ஒரு தீர்ப்பு இப்போ மறுபடியும் வந்தது. அந்த தீர்ப்பு என்னாச்சு தெரியுங்களா? நீ கடனை கொடுத்து நான் தீர்க்கணும், நான் உன்னை விடுதலை பண்ணதை கேன்சல் பண்ணிடுறேன் போ அப்படின்னு மட்டும் சொல்லலை. தினமும் அவனை வச்சு நொறுக்கிற மாதிரி, அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி, அவன் வலியோடு அடி வாங்குற மாதிரி, உபாதிக்கிறவர்கள், அவனை வதைக்கிறவர்கள் கையிலே அந்த ராஜா ஒப்பு கொடுத்தாராம். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இரக்கம் பெற்று மன்னிக்கப்பட்ட நாம் பிறரை மன்னிக்காத போது அந்த உபாதை நமக்கு வரும். நாம் மன்னிச்சிட்டோம்னா விடுதலை ஆகிடுவோம், அவங்களும் விடுதலை ஆகிடுவாங்க. நான் மன்னிக்கலைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள நான் விடுதலை பண்ண மாட்டேன், நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், அவன் வேதனைப்படட்டும், அவன் மன்னிப்பு கேட்குறான் ஆனால் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன், அவனுக்கு அந்த கஷ்டம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம் பார்த்தீங்களா. ஆனால் ஒன்று நம்ம கவனிக்கிறது இல்லை, நான் மன்னிக்காததினாலே நான் உபாதிக்கப்படுகிறேன். அது உணர்வுகளாலும் பல வகையிலும் என்னை தேவன் உபாதிப்பார் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். இதான் பாடம். சரி, கடைசி எப்படி சொல்லி முடிக்கிறாரு? 35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இது நம்ம அதெல்லாம் மாற்றி கீர்த்தி இதை லைட்டாக்கி விட்டுறலாமா? இதை நம்ம ஞாபகமே வச்சுக்காமல் விட்டுறலாமா? ஏன் தெரியுங்களா, நம்மளாம் இதை ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், தேவனே எனக்கு இறங்கும், என்னை மன்னியும் அப்படின்னு நான் பாவம் பண்ணிவிட்டு அப்படியே மனதுருகி கண்ணீர் விட்டு தேவன்கிட்ட நான் டெய்லி கேட்டுட்டேன்னா அவர் என்னை மன்னிச்சிருவார், நான் அறிக்கையிட்டு கேட்டுட்டா என்னை மன்னிச்சிருவார். உண்மைதான், நான் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் என்னை மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவர் தான். ஆனால் மன்னிக்கணும்னு இடம் வரும்பொழுது அவர் என்கிட்ட ஒரு விஷயத்தை பார்ப்பாராம், என் குற்றத்தை மன்னிக்க வருகிறார், ஆனால் அப்போ என்கிட்ட இன்னொன்று பார்ப்பார், நான் பிறரை மன்னித்திருக்கிறேனா. நான் மன்னிக்காத ஒரு லிஸ்ட்டை இங்கே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவரும் நம்மை மன்னிக்காத லிஸ்ட்டை அவர் வச்சுக்குவார். சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீங்கள் பிறரை மன்னியாவிட்டால் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். இதை ஆண்டவர் ஜெபத்திலேயே சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த மாடல் பிரேயரை போய் பாருங்கள், மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இப்படி தான் நீங்கள் ஜெபமே பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும். யாரு? நான் தேவனுடைய பிள்ளையான பிறகு. ஞானஸ்நானம் எடுக்கிறது முன்னால் கிடையாது. நான் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தினம் என்னுடைய மன்னிப்பு, நான் தேவன்கிட்ட கேட்குற எனக்கான மன்னிப்பு எனக்கு எப்படி கொடுக்கப்படுமா? எந்த பிரின்சிபிளை வச்சு அவர் கொடுப்பாராம்? எந்த சட்டத்தை வச்சு எனக்கு கொடுப்பாராம்? என் மன்னிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தினந்தோறும் நான் பிறரை மன்னிக்கிறதின்படியாக மட்டும்தான் எனக்கு மன்னிக்கப்படும். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நீங்கள் அளக்கப்படுவீர்கள், உங்களுக்கு அளந்து கொடுக்கப்படும்ன்றார். சொல்லணுன்னு நிறைய சொல்லலாம், போதும்னு நான் நினைக்கிறேன். சிந்திப்போம். யாரையாவது இன்னும் மன்னிக்கலையா? பல வருஷமாக மன்னிக்கலையா? மன்னிக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கீங்களா? நீங்கள் உபாதிக்கப்படுகிறீர்கள். அது உங்களுக்கு தெரியலையா?
சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் நீதியும் உள்ள பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, அற்புதமான உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இதோ நாங்கள் பயத்துடனே இதை கேட்கிறோம். உமது வார்த்தை எவ்வளவு தெளிவாக, ஞானமாக எங்களை கண்ணாடி முன் நின்று காட்டுவதாக இருந்ததப்பா. நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். பிறரை மன்னிக்கிற விஷயத்தில் எந்த விதத்திலும் நாங்கள் பாக்கி வைக்காமல் முழுவதும் மன்னித்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியாக எங்களை வழி நடத்தும். இதை உணர்ந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.